வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம சில பங்குகள் பற்றியான அப்டேட் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஜெனரல் மார்க்கெட் அப்டேட்டும் பார்க்க போறோம். கூடவே நம்ம நண்பர்கள் கேட்ட சில கேள்விகள பற்றியும் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒண்ணொண்ணா பார்ப்போம். நம்ம நண்பர்கள் கேட்ட பொதுவான கேள்விகள வந்து பார்ப்போம். என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இது ஒரு நண்பர் மட்டும் கேட்கல. அப்பப்போ பார்த்தீங்கன்னா, பல பேர் இப்ப நம்மகிட்ட இந்த கேள்விய வந்து கேட்டிருக்காங்க. சில பேர் என்னன்னா, என் கையில வந்து ஒரு ரூ. 1,00,000 இருக்கு. இல்ல என் கையில வந்து ஒரு ரூ. 2,00,000 இருக்கு. இந்த 2,00,000 நான் எப்படி வந்து எஃபிஷியன்ட்டா பயன்படுத்துறது? உங்ககிட்ட இருந்ததுன்னா, எப்படி நீங்க முதலீடு பண்ணுவீங்க? அப்படின்ட்டு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கெப்பாசிட்டி இருக்கும். ஓகே. இப்போ வந்து உங்ககிட்ட ரூ. 1,00,000 இருக்கும். இன்னொருத்தர்கிட்ட ஒரு 50,000 இருக்கும். இல்ல இன்னும் சில பேர்கிட்ட 10, 15 லட்சம் கூட வந்து பேக்கப் வந்து இருக்கலாம். பட் இந்த பணத்த எப்ப நம்ம யூஸ் பண்ணணும்னா, சில பங்குகள்ல நம்ம வாய்ப்புக்காக வந்து காத்துட்ருப்போம். அந்த மாரி பங்குகள்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்பட்டதுன்னா, அந்த பங்குகள்ல யூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். உதாரணத்துக்கு ஒரு 4 பங்கு எடுத்துக்கலாம். ஜஸ்ட் வந்து உதாரணத்துக்கு சொல்றேன். ஒண்ணு வந்து நம்ம டாடா மோட்டார்ஸ் இது நான் வெயிட் பண்ணக்கூடிய ஒரு பங்கு. இப்போ டாடா மோட்டார்ஸ் ஒரு பங்குல நான் வெயிட் பண்றேன். அதே மாரி எம்&எம் ரீசென்ட்டா வந்து நான் வெயிட் பண்ண ஆரம்பிச்ச பங்கு. எம்&எம் இருக்கு. அதே மாரி நாட்கோ ஃபார்மா மேபி அது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய லெவலுக்கு வந்ததுன்னா, அதையும் வந்து பண்ணுவேன். இப்போ இந்த 3 பங்கு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட என்னோட வாட்ச் லிஸ்ட்ல இருக்கு. மேபி அது ஒரு நல்ல இறக்கத்த குடுத்ததுன்னா, அப்போ வந்து இத நம்ம வாங்கலாம் அப்படின்ட்டு. ஸோ, அதில ஒவ்வொரு பங்கும் வரும்போது, ஓகே இந்த பங்குக்கு நம்ம இவ்வளோ அலோகேட் பண்ணலாம். அதே மாரி இப்போ ஒரு உதாரணத்துக்கு, இதுக்கு ஒரு 25,000 நாட்கோக்கு ஒரு 25,000 அதே மாரி டாடா மோட்டார்ஸ்க்கு ஒரு 25,000 அப்படின்ட்டு நம்ம அலோகேட் பண்றதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். இந்த மாரி பண்ணலாம். அது போக வாய்ப்பு வந்தா அத பயன்படுத்த ட்ரை பண்ணலாமே தவிர, அப்பப்போ வந்து மார்க்கெட்ல சரிவு ஏற்படும். அந்த மாரி சரிவுல நம்ம அத பயன்படுத்துறத வந்து தவிர்ப்பது ரொம்ப நல்லது. எக்ஸாக்ட்டா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஒரு லம்ப் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா மட்டும் அதை யூஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். அதர்வைஸ் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்போ நம்ம உதாரணத்துக்கு HDFC பேங்க்க வந்து நம்ம எடுத்துக்கலாம். HDFC பேங்க் பார்த்தீங்கன்னா, நமக்கு விரைவில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட தான் நான் வந்து இருந்துட்டு இருக்கேன். இப்போ மேபி HDFC பேங்க்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு ஏற்படுதுன்னா, இந்த இடத்துல வந்து நம்ம லம்ப் பண்ண முடியாது. இந்த HDFC பற்றி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து நம்ம சிப் பண்றதுக்கான ஒரு பங்கு அப்படின்ட்டு. ஏன்னா, இதில சிப் பண்றதுக்கான கால அவகாசம் உங்களுக்கு ரொம்ப அதிகமா வந்து கிடைக்கும். அதனால நம்ம இத சிப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கொண்டு போய் நம்ம இந்த 1,00,000 இல்ல ஒரு 50,000 இல்ல ஒரு 2,00,000 அந்த மாரி நம்ம கேப்பிட்டல் வச்சிருக்கோம்னா, அத கொண்டு வந்து இந்த இடத்துல நம்ம போட்டு லாக் பண்ணிக்க கூடாது. இங்க நம்ம சேலரில இருந்து வரக்கூடிய பணத்த தொடர்ந்து வந்து சிப் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு HDFC பார்த்தோம். இதே மாரி தான் ஐடிசி. இப்ப நம்ம ஐடிசி எடுத்துக்கிட்டாலும் இதே கணக்கு தான். இதுவும் வந்து எங்கேயும் ஓடி போகக்கூடிய பங்கெல்லாம் வந்து கிடையாது. இதெல்லாம் வந்து நம்ம பொறுமையா வந்து அக்யூமுலேட் பண்ண வேண்டிய பங்கு. இந்த மாரியான இடத்துலலாம் நம்ம சேலரியிலேருந்து வரக்கூடிய சேவிங்ஸ வந்து தொடர்ந்து சிப் பண்றதுக்கு வந்து ட்ரை பண்ணிக்கலாம். எந்த பங்கு நமக்கு சிப்புக்கு கரெக்ட்டா இருக்கும், எந்த பங்குல நம்ம சரியான இடத்துல வந்து பணத்த கொஞ்சம் நல்லா லம்ப் சம்ல போடணும் அப்படிங்கிற ஒரு பிரித்தாளும் முறை நமக்கு வந்து கன்ஃபார்மா தெரிஞ்சிருக்கணும். இத நம்ம முன்னாடியே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா, நம்ம கையில இருக்கக்கூடிய இந்த உதாரணத்துக்கு இந்த 1,00,000 எப்படி யுட்டிலைஸ் பண்ணலாம்னு தெரியும். இப்போ வந்து 1,00,000 வச்சு நம்ம பல ஸ்டாக்ஸ் வந்து வாங்க முடியாது. இப்போ வந்து என்கிட்ட 1,00,000 தான் இருக்கு. ஆனா சில பங்குகள வாங்கணும் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம உதாரணத்துக்கு 4 பங்கு பார்த்தோம். அதுக்கு பதிலா கூடுதலா ஒரு 6 பங்கு போட்டு 25,000க்கு பதிலா நம்ம ஒவ்வொரு பங்குலயும் ஒரு 10, 10,000 கூட வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணலாம். இப்படி கூட நம்ம வந்து பணத்த வந்து ஸ்ப்ளிட் பண்ணி யூஸ் பண்றதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். இந்த மாரி பண்ணிட்டு மேபி திரும்ப ஃபர்தர் டவுன்ஃபால் வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அந்த பங்குகள்ல சிப் பண்ணிட்டு ஒவ்வொரு பங்குனாலும் ஓகே. அந்த மாரி நம்ம சிப் பண்ணிட்டு வந்தாலும் ஒவ்வொரு பங்கா நம்ம சிப் பண்ணுனாலே பணம் நெறைய வர வேணும். ஜஸ்ட் வந்து நம்ம கொஞ்சம் சம்பாரிச்சுட்டு ஸ்டாக்ல வந்து சிப் பண்ணி ஜெயிக்க முடியுமான்னு கேட்டா, டெஃபினட்டா ஜெயிக்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு ஐடிசி ரூ. 300ல இருக்கு. HDFC ரூ. 800 கிட்ட வந்து இருக்கு. அதே மாரி நம்ம இப்போ டாடா மோட்டார்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ரூ. 300 கிட்ட வந்து இருக்கும். ஸோ ஒவ்வொரு பங்கும் விலை அதிகமா தான் இருக்கும். நாட்கோ ஃபார்மா நான் இறங்குனதுக்கு அப்புறமே சொல்றேன். இறங்கி ஒரு நல்ல விலைக்கு வருது அப்படின்னாலும், இந்த பங்குகள் எல்லாம் வந்து நீங்க சிப் பண்ணணும்னு நெனச்சா, ஒவ்வொரு பங்குல நம்ம சிப் பண்ணுனாலே ஒரு 10 பங்குல சிப் பண்ணணும்னா கிட்டத்தட்ட ரூ. 10,000 இல்ல ரூ. 8,000 அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து நின்றும். நம்மளால பெரிய அளவுக்கு வந்து ஒரு வெல்த் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப என்னால வந்து ஓரளவு டீசென்ட்டான அமௌண்ட்ட போட முடியல அப்படின்னா, நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பக்கம் போறது ரொம்பவே வந்து பெட்டர். இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில மியூச்சுவல் ஃபண்ட வித்துருங்க அப்படிங்கிற ஒரு ப்ரொபகேண்டாவும் ஓடிட்டுருக்கு. மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை விக்கிறதுனால எந்த ஒரு பயனும் இல்ல. மியூச்சுவல் ஃபண்ட் டெஃபினட்டா லாங் டெர்ம்ல நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணும். அதுல நமக்கு எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். ஸோ இண்டிவிஜுவல் ஸ்டாக்ல போய் நம்ம பெரிய அளவுக்கு அனாலிசிஸ் பண்ணி ரிஸ்க் எடுத்து முதலீடு பண்றத விட, சின்ன முதலீட்டாளருக்கு மியூச்சுவல் ஃபண்ட் தான் ரொம்பவே
ஒரு கரெக்டான ஒரு வழி அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. ஸோ பண்ணலாம். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்னும் அட்ராக்டிவா இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி பலரும் இந்த ஃப்ளெக்ஸி கேப் போன்ற ஃபண்ட்ஸ் பக்கமெல்லாம் ஓடுனாங்க. அது குறிப்பா பராக் பரைக் அத பற்றி கூட நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸும் ஒரு இடத்துல வைக்கக்கூடிய இடத்துல நம்ம போய் உட்காராம இருப்பது ரொம்பவே வந்து நல்லது. ஸோ அதோட ரிட்டர்னும் பெருசாலாம் வந்து ஒண்ணும் இல்ல. ஸோ ரொம்ப சுமாரான ரிட்டர்ன குடுத்துட்டு இருக்கு. அத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு என்னன்னா, ஸோ ஓரளவு நம்மளால டீசென்ட்டா முதலீடு பண்ண முடியும்னா, ஸ்டாக்ஸ வந்து பிக் பண்றது ரைட்டா இருக்கும். இல்லன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போட்டா நல்ல ஒரு டீசென்ட்டான ரிட்டர்ன் வந்து கிடைக்கும். மார்க்கெட் ரெக்கவர் ஆகும்போது அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ எத வந்து நம்ம சிப் பண்ணணும், எந்த இடத்துல லம்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உதாரணத்தையும் இந்த இடத்துல உங்க கூட நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். மேபி டவுட்டா இருந்ததுன்னா கேளுங்க. நம்ம திரும்ப கூட இத பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா, ஸோ ரொம்ப வந்து ப்ரொஃபஷ்னலா என்னால எக்ஸ்ப்ளைன் பண்ண எனக்கு தெரியல. நான் வந்து எப்பவும் நம்ம நார்மலா பேசுற மாரி தான் இங்க வந்து பேசிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ கேளுங்க. ஃபர்தரா நம்ம இன்னும் ஒரு பல டைம் கூட பேசுறதுனால எந்த ஒரு தப்பும் இல்ல. ஏன்னா இதெல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக்கா தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணலாமா பங்குகள்லன்னு கேட்குறாங்க. ஸோ ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கான நேரமா இது? ஸோ ப்ராஃபிட் எப்போ புக் பண்ணணும்னா, பங்குகள் வந்து அதாவது மார்க்கெட் ஒரு உச்சத்தில இருக்கும்போது நம்ம புக் பண்ணுறத பத்தி திங்க் பண்ணணும். ஸோ ஆல்மோஸ்ட் நல்ல கரெக்ஷன் ஆயிருச்சு. எவ்வளோ தூரம் கரெக்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. இப்போ போய் ப்ராஃபிட் புக் பண்ணி அந்த பணத்த இன்னொரு பங்குல போடுவது அவ்வளவு புத்திசாலித்தனமான ஒரு விஷயம் இல்ல. ஸோ நம்ம ஒரு பங்க வாங்கும்போதே என்னைக்கு ப்ராஃபிட் புக் பண்ணணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கணும். ஸோ அதாவது அது ரொம்ப கஷ்டம் தான். ஆனா சில பங்குகள் லாங் டெர்ம் அப்படின்ட்டு நம்ம ஹோல்டு பண்ணுவோம். ஸோ உதாரணத்துக்கு HDFC பேங்க் இந்த மாதிரியான பங்குகள், ITC போன்ற பங்குகளே நம்ம சொல்லிக்கலாம். இதெல்லாம் பார்க்கும்போது லாங் டெர்ம் பங்குகள். இதெல்லாம் கீழ இறங்குது அப்படின்ட்டு நம்ம கவலைப்பட்டோம்னா முதலீடு பண்ண முடியாது. ஸோ சில சின்ன சின்ன பங்குகள் இருக்கும். அதெல்லாம் ஓரளவு நல்ல ரிட்டர்ன குடுக்குது. ஸோ இதுக்கு மேல ஒரு வளர்ச்சி இருக்காது அப்படின்ட்டு ஏதாச்சும் ஒரு இடத்துல உங்களுக்கு தோணுது அப்படின்னா, அப்ப வந்து நம்ம அந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ எப்பவுமே மார்க்கெட் இறங்கும்போது ப்ராஃபிட் புக் பண்ணணும் அப்படின்ட்டு மட்டும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஸோ ஒரு நண்பர் பஜாஜ் ஃபினான்ஸ பத்தி வந்து கேட்டிருந்தாரு. ஸோ பஜாஜ் ஃபினான்ஸ்ல இப்ப ப்ராஃபிட் புக் பண்ணலாமான்ட்டு IPOல வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ப்ராஃபிட் புக் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. எவ்வளோ நாள் நம்ம இந்த பங்க வச்சு ஹோல்டு பண்ணியிருப்போம். ஸோ கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இப்போ இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து IPO பிரைஸ நோக்கி வந்துட்டு இருக்கு. ஆனா இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் IPO வரும்போதே நம்ம ஒரு டீட்டெயில்டா டெடிகேட்டடான ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா, இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ்க்கு போட்டிருந்தோம். எத்தன பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. பட் நம்ம நண்பர்கள் பலருக்கும் ஞாபகம் இருக்கும். ஸோ வந்ததுக்கப்புறம் ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து குடுத்தது. ஆனா இப்ப தொடர்ந்து இது கரெக்ட் ஆயிட்டு இருக்கு. இதுவும் சீரான ஒரு இடைவெளியில நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வேல்யூவேஷன் ரொம்ப அதிகம். இத விட பெட்டரா வந்து நமக்கு PSU அண்ட் இந்த PSU, NBFCஸ் எல்லாம் இருக்குன்ட்டு நம்ம பேசியிருந்தோம். அதுபோக பார்த்தீங்கன்னா, இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ யார் நாடி போவாங்கங்கிறத பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த PSUலலாம் கிடைக்காதவங்க இந்த பஜாஜ் ஹவுசிங் மாரியான NBFCஸ்க்கு வந்து போவாங்கன்னு நம்ம பேசியிருந்தோம். அனைத்தும் இத பற்றியெல்லாம் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஆனா, ஸோ நம்ம ஒரு பீக்ல அதாவது டபுள் த ப்ராஃபிட்ல வந்து ப்ராஃபிட் புக் பண்ண மனசு இல்லாம, ஸோ இப்போ வெறும் 20% லாபத்துல இருக்குன்னு போடுறாரு. ஸோ இப்போ ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாமான்னு கேட்குறாங்க. ஸோ இவ்வளோ நாள் நம்ம உட்காந்துட்டு இருந்த காலம் பார்த்தீங்கன்னா, விரயமானது தான் மிச்சம். ஸோ இதுக்கப்புறம் அத கொண்டு போய் HDFCல போட்டு HDFCயும் கொஞ்சம் கீழ இறங்கும்போது உங்களுக்கு டெஃபினட்டா மனசு வலிங்கிறது வந்து இருக்கும். அதனால ஸோ எப்பவுமே ஒரு நல்ல ஓவர் வேல்யூட் பொசிஷன்ல இருக்கும்போது, அப்ப நம்ம மனச கல்லாக்கிட்டு ப்ராஃபிட் புக் பண்ண டெஃபினட்டா வந்து ட்ரை பண்ணணும். ஸோ இல்லைன்னா இந்த மாரி கடைசியில லாபமே இல்லாம ஒரு பாட்டம்ல புக் பண்ணி ஸோ ஒரு மன விரக்திக்கு போகறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால ஸோ ரொம்ப யோசிச்சு தெளிவான முடிவெடுங்க. பீக்ல இருக்கும்போது ரொம்பவே கொண்டாட்டத்துல இருக்காதீங்க. ஸோ பீக்ல இருக்கும்போது அடுத்தது எப்ப விக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு உங்களுக்கு வரணும். ஸோ விக்கிறதுக்கு நான் என்ன பலரும் பண்ணக்கூடிய தவறு என்னன்னா, நான் லாங் டெர்ம் எவ்வளோ நாளும் நான் 10 வருஷம், 15 வருஷம்னாலும் வச்சுக்குவேன் அப்படின்ட்டு, இது வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் குடுக்கும்போது மைண்ட்ல நெனச்சுக்கிறது. ஆனா, அது திரும்ப இறங்கும்போது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பயமாயிருது. இந்த லாங் டெர்ம் அப்படிங்கிற சிந்தனையே நம்மளோட மனசுல இருந்து வெளிய போயிருது. ஸோ இதெல்லாம் ரொம்ப வந்து தவறான விஷயம். உட்காந்து டாப்ல இருக்கும்போது இந்த கேள்விகள கேளுங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பீக்ல இருக்கும்போதே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சரிவடையும் போது நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். IPO பிரைஸுக்கு கீழ வந்தா தான் இதில ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இதுக்கு முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப வந்து கேர்ஃபுல்லா வந்து இருங்க. ஓவர் வேல்யூடுன்னு தெரிஞ்சதுன்னா வித்துட்டு வெளிய வரதுக்கு தயக்கத்த வந்து காட்டாதீங்க. ஓகே. ஸோ அது அப்போ. ஆனா இப்ப நல்லா கரெக்ட் ஆயிருச்சு. ஸோ இப்போலாம் நான் நான் என்கிட்ட இருந்ததுன்னா விப்பனான்னு கேட்டா டெஃபினட்டா விக்க மாட்டேன். அதையும் வந்து நான் சொல்லிக்கிறேன். ஓகே. ஸோ இதெல்லாம் நண்பர்கள் கேட்ட கேள்விகள். இது எல்லாத்தையும் வந்து நம்ம வீடியோவோட ஆரம்பத்திலேயே வந்து பார்த்து முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம பங்குகள் பற்றியான அப்டேட்டுக்கு வந்து நம்ம போவோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போற பங்கோட அப்டேட்டு,
இந்த ஈரான் இஸ்ரேல் வாரோட அப்டேட் எல்லாம் வந்து இருக்குது. அதெல்லாம் நம்ம ஈவினிங் வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து இந்த பங்குகள் பற்றியான அப்டேட் என்னன்னா, ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோட ஃபேவரட் ஸ்டாக் அப்படின்ட்டு ஒரு 20 ஸ்டாக் எடுத்திருக்காங்க. இப்போ இந்த ஈரான் வார் ஸ்டார்ட் ஆனது பிப்ரவரி எண்டில் ஸ்டார்ட் ஆனதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்போ இருந்து இந்த பங்குகள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்த்தா 20ல் 17 ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு இந்த போருக்கு அப்புறம். அதில் ஒரு 3 பங்கு மட்டும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு. 3 பங்கு என்னென்னா கோல் இந்தியா, டாடா பவர் அண்ட் இந்த என்டிபிசி. இந்த 3மே ரீட்டைல் இன்வெஸ்டரோட ஃபேவரட் ஸ்டாக்காக இருந்தாலும் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு. ஆனால் இது நம்ம லாஸ்ட் இதெல்லாம் இந்த டாடா மோட்டார்ஸ் அண்டு டாடா பவர்ஸ் அண்டு என்டிபிசி பவர் செக்டரை பற்றி நம்ம கடந்த முறையெல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது பேசியிருக்கோம். அப்போது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி இருந்தது. கோல் இந்தியா ரொம்பவே பழைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ வந்து இந்த கேஸ் தட்டுப்பாடு காரணமாக கோல் இந்தியா ஏறுதே தவிர கோல் இந்தியாவும் ரொம்ப வந்து சிக்கலான ஒரு பங்கு. நல்ல விலையில் நம்ம வாங்கலாம்னா கண்டிப்பாக நம்ம மாட்டிக்குவோம். அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போது மற்ற பங்குன்னு பார்க்கும்போது இப்போ நம்ம இத்தனை பங்கு வந்து இறங்கியிருக்கு. 17 பங்குகள் பார்த்திங்கன்னா கரெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த 17 பங்குகள் பார்த்திங்கன்னா கரெக்ட் ஆகிருந்தாலும் கூட ஸோ என்ன மாதிரியான லெவலில் இருந்து கரெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ சில பங்குகள் இப்போ தான் கரெக்டாகவே ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஐஓசிஎல் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஐஓசிஎல் பார்க்கும்போதும் நல்ல ஒரு பீக்கை தொட்டுட்டு இப்போ தான் பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு கரெக்ஷனை வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ கரெக்டாக ஒரு 157 ருபீஸில் இருக்குது. பட் இது சரிவடைவதற்கு முன்னாடி எங்கே இருந்திருக்கு? கரெக்டாக இந்த வாருக்கு முன்னாடி 187 ரூபா இருக்குது. ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு உச்சத்துலேருந்து இந்த பங்கு இப்போ கரெக்டாக இருக்குது. அடுத்தது ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது டாடா ஸ்டீல் அண்ட் எஸ்பிஐ. ஸோ டாடா ஸ்டீல் பார்க்கும்போது சேம் இதே ஸ்டோரி தான். ரொம்ப நல்ல பீக்கில் இருந்தது. ஒரு 200 மேலே இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா பீக் அதுதான். ஸோ ஈரான் வாருக்கு அப்புறம் இதுவும் தொடர்ந்து வந்து சரிவில் இருக்கக்கூடிய பங்காக இருக்குது. எஸ்பிஐ சொல்லவே வேண்டாம். தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே தான் வந்து இருக்கோம் எஸ்பிஐ பற்றி, எஸ்பிஐயோட பர்ஃபார்மன்ஸை பற்றி. ஸோ இவனும் அதே கணக்கு தான். 1200க்கு மேலே இருந்தவன் இப்போது இறங்கி வந்துட்டு இருக்கான். ஆல்மோஸ்ட் 1000 ருபீஸை நோக்கி இந்த எஸ்பிஐ வந்து நகர்ந்து வந்துட்டுருக்கு. இதெல்லாம் இதுக்கு முன்னாடியே நல்ல பீக்கில் இருந்து இப்போ தான் ஒரு சரிவை வந்து சந்திச்சிருக்கு. ஆனால் மற்ற பங்குகள், அதாவது நம்ம டாடா மோட்டார்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் நம்ம சார்ட்டில் போய் பார்க்கணுங்கிற அவசியமே வந்து கிடையாது. ஏன்னா டாடா மோட்டார்ஸ் 2024லேருந்து தொடர்ந்து பார்த்திங்கன்னா இறங்கு முகமாக தான் இருந்துகிட்ருக்கு. அதே தான் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து சரிவடைஞ்சிட்டு இருக்கக்கூடிய பங்காக தான் இருந்துகிட்ருக்கு. எப்போது இன்றைக்கி நேற்றுன்னு இல்லை, இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாக எந்த பர்ஃபார்மன்ஸும் இல்லை, நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸை மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பங்காக இருக்குது. ஸோ எப்போ இதோட லாஸ்ட் பீக்குன்னு பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் அந்த ஆர்பிட்ராஜ் ஒன்று ஓடிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுதான் இதோட லாஸ்ட் பீக். அதுக்கப்புறம் தொடர்ந்து சரிவடைஞ்சது. அப்புறம் அகைன் ஒரு ரெக்கவரை கொடுத்தது. ஸோ இப்போ இந்த ஃப்ராடு கேஸ்னால திரும்ப பார்த்தீங்கன்னா சரிவடைஞ்சிட்ருக்கு. அதுபோக இந்த ஈரான் இஷ்யூவும் வந்துருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 3 வருஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அதோட பழைய ஒரு நல்ல உச்சத்தில் இருந்தது. இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த உச்சத்தை ரீச் பண்ண முடியாமல் இருக்குது. ஒன்ஸ் இது ரீட்டைல் இன்வெஸ்டரோட ஃபேவரட் ஸ்டாக். இப்போவும் பார்க்கும்போது ரீட்டைல் இன்வெஸ்டரோட ஃபேவரட்டான பங்காக தான் இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் போன்ற பங்குகள் எல்லாம் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ நமக்கு தெரிஞ்சுக்கணும் எந்தெந்த பங்கு எப்படி வந்து சரிவடைஞ்சிட்ருக்கு, ஸோ எந்தெந்த பங்கு இந்த வாருக்கு முன்னாடி இருந்து சரிவடைஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ நம்ம இப்போ ரீசெண்டாக சரிவடைஞ்ச பங்குகள், அதாவது ஸ்டேட் பேங்க்கு, டாடா ஸ்டீல், ஐஓசிஎல் போன்ற பங்குகள் எல்லாம் நம்ம டெஃபினட்டாக திரும்பி கூட பார்க்கக்கூடாது. நம்மளோட கண்காணிப்பெல்லாம் எங்கே இருக்கணும்னா டாடா மோட்டார் சைடு இருக்கலாம். அண்ட் இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இப்போதைக்கு இல்லை, பட் அதை வந்து நம்ம ஒரு பக்கம் வாட்ச் பண்ணிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி ஒரு 2 வருஷமாக சரிவடைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த பங்கில் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து தேடணும். ஸோ தேடல் போய்கிட்டு தான் இருக்குது. நல்ல வாய்ப்பு வந்ததுன்னா கண்டிப்பாக அதை பிடிப்பதற்கு தயாராகவும் இருக்கேன். அதை அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் நான் ரெடியாக வந்திருக்கேன். ஸோ விரைவில் நம்ம இதை பற்றி பார்ப்போம், வாய்ப்பு வந்து ஏற்பட்டதுன்னா. ஸோ ஈவினிங் பார்த்திங்கன்னா நம்ம இந்த எல்என்டியை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்என்டி பார்த்திங்கன்னா தொடர்ந்து சரிவடைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இருந்துகிட்ருக்கு. ஸோ நல்ல ஒரு கரெக்ஷன் ஏற்பட்டுருக்கு. ஸோ இந்த எல்என்டி பற்றி கேட்குறாங்க. எல்என்டியில் ஃப்யூச்சரில் ஏற்படக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். இப்போதைக்கு ஒரு பெரிய அளவுக்கான ஒரு பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கு. இதுக்கு நான் எதிர்பார்த்தது தான். நம்ம எல்லா பங்குலையும் ஒரு கஷ்டகாலம் அப்படிங்கிறது வரத்தான் செய்யும். அந்த கஷ்டகாலத்தை எப்படி நம்ம வாய்ப்பாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம கையில் தான் வந்து இருக்குது. ஸோ ஒரு பெஸ்ட் லெவல் மேபி நமக்கு இதில் கிடச்சதுன்னா அதை டெஃபினட்டாக நம்ம பயன்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ பெரிய ரிட்டர்ன் வந்து இந்த மாதிரியான எல்என்டி போன்ற பங்குகள் எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் ஒரு ஸ்டேபிளான ஒரு போர்ட்ஃபோலியோவை வந்து நம்ம ஒரு நல்ல ப்ரைஸில் வாங்கணும்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு போர்ட்ஃபோலியோ ஃப்யூச்சரில் ஒரு நல்ல ஸ்டேபிளான பர்ஃபார்மன்ஸை வந்து டெலிவர் பண்ணோம். அதில் எந்த சந்தேகமும் வந்து இல்லை. அதுக்காக தான் லார்ஜ் கேப்பை ஃபோக்கஸ் பண்ணுறேன். அதே மாதிரி
சடனா திடீர்னு பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸா லார்ஜ் கேப் வழங்கும். வழங்கிட்டு திரும்ப கரெக்ட் ஆகாது. ஸோ அங்க அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளா இருக்கும். திரும்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுக்கும். அதுக்காக நம்ம லார்ஜ் கேப்ப பிடிச்சு வைக்கிறதுல எந்த தவறும் இல்ல. ஒரு பக்கம் லார்ஜ் கேப்ப பிடிப்போம். இன்னொரு பக்கம் சின்ன சின்ன ரிஸ்க்கா ஒரு ரூ. 50,000 இல்ல ஒரு ரூ. 25,000 ரூ. 30,000 அப்படின்ட்டு ஸ்மால் கேப் இந்த மாரியான மைக்ரோ கேப் நல்ல கரெக்ட் ஆகி நல்ல ஒரு பங்கா இருந்ததுன்னா, அந்த மாரியான பங்குகள் பக்கமா போம்போது, ஸோ போர்ட்ஃபோலியோ ஓவர் த பீரியட் ஒரு பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ வந்து குடுக்கும். ஸோ எனக்கு இந்த சின்ன சின்ன பங்குகள் டிஸ்கஸ் பண்றது தான் ஒரு இஷ்யூவா இருக்கே தவிர, மற்றபடி ஒரு நல்ல பங்குகள் டிஸ்கஸ் பண்றதுல எனக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்ல. ஏன்னா, நல்ல பங்குகளுக்கே அத்தன இது கமெண்ட்ஸ்ல வந்து வந்துட்டு தான் இருக்கு. ஸோ இதில சின்ன பங்குகள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணணும்னா, நான் ஃபோக்கஸ் பண்றேன்னு சொன்னாலும் கூட அதில 1000 குறைய வந்து பேசிட்டு இருப்பாங்க. சின்ன பங்குல எனக்கும் பார்த்தீங்கன்னா, சில இது வேணும். இந்த மாரியான விஷயங்கள நம்ம கேட்கும்போது, கான்ஃபிடென்ட் உடையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அது ரொம்பவே வந்து நம்மளோட முடிவுகள, நம்மளுடைய மனச டிஸ்ட்ராக்ட் பண்ணும். நெறைய விஷயங்கள் இருக்கு. அத பற்றிலாம் நம்ம ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஃபியூச்சர்ல சான்ஸ் கிடைக்கும்போது எக்ஸாம்பிளோட உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ஸோ விரைவில் நம்ம வேற ஏதாச்சும் ஒரு தளத்தையும் வந்து பார்ப்போம். ஸோ நண்பர்கள் கூட டிஸ்கஸ் பண்றதுக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்க. இப்போதைக்கு டக்கு டக்குன்னு எதுவும் பண்ண முடியல. வேலை ஓவரா இருக்கு. ஸோ சீக்கிரம் நம்ம இதெல்லாம் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!